வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று தரம் 11 புவியியல் பாடத்தில் உலக இலங்கை படங்கள் குறித்தல் தொடர்பான விடயங்களை நோக்க உள்ளோம். தரம் 11 வகுப்பிலே உலகப்படம் குறித்தல் என்பதும் இலங்கை படம் குறித்தல் என்பதும் ஒரு குறிப்பிட்டதொரு இடத்தை பெற்றுள்ளது. அவ்வகையிலே பகுதி ஒன்றிலாயினும் சரி, பகுதி இரண்டிலாயினும் சரி, இரண்டு பகுதிகளிலும் இந்த உலகப்படம் குறித்தல் இலங்கை படம் குறித்தல் என்ற விடயங்கள் தொடர்பான பல விடயங்களை நீங்கள் முகம் கொடுக்க உள்ளீர்கள். ஆகவே இந்த உலகப்படம் குறித்தல் இலங்கை படம் குறித்தல் தொடர்பான விடயங்கள் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுகின்ற போது அந்த பகுதிகளிலே வருகின்ற வினாக்களுக்கு துல்லியமாக சரியாக விடையளிக்க உங்களால் முடியும். ஆகவே இந்த அடிப்படைகளை கொண்டு நாங்கள் பாடத்தில் நுழைவோம். இந்த பகுதிக்குரிய கற்றல் பெயர்களாக உலக படத்தில் பௌதீக அம்சங்களை குறித்து பெயரிடுவர். உலகப்படத்தில் எவ்வாறு பௌதீக அம்சங்களை அடையாளம் செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவது விடயமாக நாங்கள் இங்கே நோக்குவது உலகப்படத்தில் பண்பாட்டு அம்சங்களை எவ்வாறு குறித்து காட்டுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள உள்ளோம். மூன்றாவதாக இலங்கை புறவுருவ படத்தில் பௌதீக அம்சங்களை குறித்து பெயரிடுவர், எவ்வாறு குறித்து பெயரிடுவது என்பதை இதன் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்ள உள்ளீர்கள். இறுதியாக இலங்கை புறவுருவ படத்தில் பண்பாட்டு அம்சங்களை குறித்து காட்டுவர். ஆகிய கற்றல் பெயர்களை அடிப்படையாக கொண்டே இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. இந்த தேசப்படங்கள் குறித்தல் என்கின்ற போது சில அடிப்படை விடயங்களை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதன் ஊடாகவே இந்த பகுதிகளில் வருகின்ற தவறுகளை நீக்கி சரியான புள்ளிகளை பெறுவதற்கு வழிவகுக்கும். அவ்வகையிலே இந்த படம் குறித்தலில் மாணவர்கள் நீங்கள் அவதானிக்க வேண்டிய சில விடயங்களை மட்டும் இங்கே உங்களுக்காக சுட்டி காட்டுகிறேன். அடையாளப்படுத்துகின்ற போது ஆறுகளை தேசப்படங்களிலே இளநீல நிறத்தினால் வரைந்து காட்டுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும். அதுபோலவே மலைத்தொடர்களை காட்டுகின்ற போது கபில நிறத்தினை பயன்படுத்துவது சாலவும் பொருத்தமுடையதாக இருக்கும். அதுபோலவே நீரோட்டங்களை காட்டுகின்ற போது அவை வெப்ப நீரோட்டமாக இருந்தால் சிவப்பு நிறத்தினையும், குளிர் நீரோட்டமாக அமைகின்ற போது இளநீல நிறத்தினையும் நாங்கள் பயன்படுத்தினால் அவை சிறப்பாக இருக்கும். அதுபோலவே காடுகளை தேசப்படங்களில் அடையாளப்படுத்துகின்ற போது பச்சை நிறத்தையும், புல்நிலங்களை காட்டுகின்ற போது இளம்பச்சை நிறத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுபோல் நீர்ப்பிரதேசங்கள் என்று பார்க்கின்ற போது கடல்களை நாம் அடையாளப்படுத்துவதற்கு இளநீல நிறமும், ஏரிகளை அடையாளப்படுத்துவதற்கும் இளநீல நிறத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுபோலவே பாலைவனங்களை அடையாளம் செய்கின்ற போது மஞ்சள் நிறத்தினை நாங்கள் பயன்படுத்துவது பொருத்தமாக அமையும். அதுபோலவே எரிமலைகளை தேசப்படங்களிலே அடையாளப்படுத்துவது சிவப்பு நிறத்தினால் அடையாளப்படுத்துவது சிறப்பாக அமையும். அதுபோல கால்வாய்களை நீல நிறத்தில் அடையாளப்படுத்துவதும் முக்கியமான விடயமாகும். ஆகவே இந்த அடிப்படை விடயங்கள் சிலவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்வதனூடாகவே அவற்றினை உங்களுடைய தேசப்பட பயிற்சிகளில் இவற்றை பயன்படுத்தினீர்களாக இருந்தால் உயர்வான புள்ளிகளை பெறுவதற்கு இவை வாய்ப்பாக அமையும். எனவே மாணவர்களே, எவ்வாறு இந்த குறியீடுகளுடன் தேசப்படங்களில் குறிப்பது என்பதை அடுத்ததாக நாங்கள் நோக்குவோம்.
முதலாவதாக இங்கே நாங்கள் நோக்க இருப்பது கண்டங்கள். அதாவது சமுத்திர பிரதேசங்களில் இருந்து எழுச்சி பெற்ற நிலத்திணிவுகளே கண்டங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன. அவ்வாறாக உலகில் 7 பிரதான கண்டங்கள் இங்கே நிறங்களினாலே இங்கே வேறுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்டங்களின் பெயர்களை அடுத்து நோக்குவோம். இங்கே நீங்கள் புறவுருவப்படத்தில் காணப்படும் நிறங்களுக்கேற்ற கண்டங்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டங்களிலே மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டமாகும். அதுபோல் இரண்டாவது பெரிய கண்டமாக இந்த ஆப்பிரிக்கா கண்டம் காணப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா கண்டங்களிலே மிகச் சிறிய கண்டமாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப கண்டங்களில் பெரிய கண்டத்தை குறித்து காட்டுக அல்லது குறிக்கப்பட்டிருக்கு என்று கேட்கின்ற போது நீங்கள் ஆசியா கண்டத்தினை நீங்கள் அடையாளம் செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று மாணவர்களே, உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், 7 கண்டங்களையும் குறிக்க சொல்லி வருவதில்லை. 3 கண்டங்களை அடையாளப்படுத்தி அவற்றில் குறிப்பிடப்படும் கண்டம் எந்த எழுத்தினால் காட்டப்படுகின்றது என்றுதான் வினாக்கள் அமைகின்றன. உதாரணமாக ஆசியா கண்டத்தையும் வட அமெரிக்கா கண்டத்தையும் ஆஸ்திரேலியா கண்டத்தையும் அடையாளப்படுத்தி இவற்றிலே ஆசியா கண்டத்தை குறிக்கிற எழுத்து யாது என கேட்கலாம். ஆசியா கண்டத்தை நீங்கள் தெளிவாக அடையாளப்படுத்தி படித்திருந்தால்தான் வினாக்களிலே இலகுவாக ஆசியா கண்டத்தை உங்களால் தெரிவு செய்யக்கூடியதாக மாணவர்களே இருக்கும். அப்ப கண்டங்களில் பெரிய கண்டம் ஆசியா கண்டம், சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம். இலங்கை அமைந்திருப்பதும் ஆசியா கண்டத்திலாகும். ஆகவே மாணவர்கள், உலகிலே 7 பிரதான கண்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே ஆசியா கண்டம் மிகப்பெரியது, ஆஸ்திரேலியா கண்டம் மிகச் சிறிய கண்டமாகும். ஆகவே அடுத்ததாக உலகினுடைய பிரதான சமுத்திரங்கள் பற்றி நோக்க இருக்கின்றோம். இங்கு உலகிலே 5 பிரதான சமுத்திரங்கள் காணப்படுகின்றன. அந்த சமுத்திரங்களின் அமைவினை நோக்குவோம். முதலாவதாக மிகப்பெரிய சமுத்திரமாக இங்கே காணப்படுவது பசிபிக் சமுத்திரமாகும். இந்த பசிபிக் சமுத்திரத்தை இந்த அமெரிக்காவிற்கு இந்த பகுதியிலையும் ஆசியா ஆஸ்திரேலியாவின் இந்த பகுதியிலையும் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. அடுத்ததாக ஆர்டிக் சமுத்திரத்தினை நோக்குகின்ற போது இந்த ஐரோப்பா ஆசியா கண்டங்களுக்கு வடக்காக அமைந்துள்ள சமுத்திரம் ஆர்டிக் சமுத்திரமாகும். இதை மாணவர்கள் தெளிவாக நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அட்லாண்டிக் சமுத்திரத்தை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அட்லாண்டிக் சமுத்திரமானது இங்காலே வட தென் அமெரிக்காக்களும் இங்காலே ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் இந்த இடையிலே நீங்கள் இந்த எஸ் வடிவத்திலே காணப்படுகின்ற இந்த பகுதியை நீங்கள் அட்லாண்டிக் சமுத்திரமாக நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அதுபோலவே அடுத்ததாக இந்து சமுத்திரம், நமது இலங்கை நாட்டை மையமாக வைத்து நீங்கள் அதற்கு கீழே இருக்கின்ற இந்த சமுத்திர பிரதேசத்திலே நீங்கள் இந்து சமுத்திரம் என நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அடுத்ததாக இந்த ஆப்பிரிக்காவிற்கு கீழே அண்டார்டிகா கண்டம் கீழே இடம்பெறும். அதற்கு மேலே இருக்கின்ற இந்த சமுத்திர பகுதியை நீங்கள் அண்டார்டிக் சமுத்திரம் என நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். ஆகவே மாணவர்களே, உலகினுடைய பிரதான 5 சமுத்திரங்களையும் இங்கே அதனுடைய இட அமைவுகளை நீங்கள் இனங்கண்டீர்கள். முதலாவதாக பசிபிக் சமுத்திரம், அட்லாண்டிக் சமுத்திரம், இந்த சமுத்திரம், அண்டார்டிக் சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம் ஆகிய 5 சமுத்திரங்களையும் அவற்றினுடைய அமைவுகளை நீங்கள் இந்த படத்திலே தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் என நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இங்கே நோக்க இருப்பது உலகினுடைய பிரதான தீவுகள் சிலவற்றை இங்கே இந்த படத்திலே நீங்கள் நோக்க உள்ளீர்கள். அந்த தீவுகளை நீங்கள் சரியான இட அமைவுகளிலே அவற்றை குறிப்பதற்கு பயிற்சி பெறுதல் வேண்டும். முதலாவதாக இந்த தீவுகளிலே இங்கே
இதிலே காணப்படுகின்ற மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து தீவு இங்கே காணப்படுகின்றது. இந்த இடத்திலே நீங்கள் ஒரு எழுத்தையிட்டு கேட்கின்ற போது நீங்கள் கிரீன்லாந்து தீவு என நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அதுபோலவே அதுக்கு பக்கத்தில் அமெரிக்காவுக்கு அண்மையிலே காணப்படுகிறது பவின் தீவு. கிரீன்லாந்து தீவுக்கு தெற்காலம், அதாவது தென்கிழக்கு பக்கத்திலே ஒரு சிறிய தீவு ஒன்று காணப்படுகின்றது. அந்த தீவு தான் ஐஸ்லாந்து. அடுத்ததாக இதிலே அயர்லாந்தும் பிரித்தானிய தீவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோலவே இந்த அமெரிக்கா, வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையிலே பல தீவுகள் கூட்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் கியூபா, உலகின் சக்கர கிண்ணம் என்று அழைக்கப்படுகின்ற கியூபா தீவு இதிலே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல பசிபிக் சமுத்திரத்திலே சிறிய தீவு கூட்டங்கள் காணப்படுகின்றன பல. அவற்றில் இவ்விடத்திலே அமைந்துள்ள தீவு தான் ஹவாயன் தீவு அல்லது ஹவாய் தீவு என்று சொல்வார்கள். உலகின் சுனாமி எச்சரிக்கை மையம் இங்கே அமைந்துள்ளது. அதுபோலவே தென் அமெரிக்காவின் இந்த இடத்தில்தான் போக்லண்ட் தீவு அமைந்துள்ளது. போக்லண்ட் தீவு என்று உங்களிடம் கேட்கின்ற போது நீங்கள் போக்லண்ட் தீவை தெளிவாக நீங்கள் அடையாளப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஆப்பிரிக்காவுக்குரிய தீவுகள், அதற்கு அண்மையில் உள்ள தீவுகளை நாங்கள் பார்க்கின்ற போது கனேரிஸ் தீவு இந்த பகுதியிலே இருக்கு. அடுத்ததாக இந்த சமுத்திரத்திலே பெரிய தீவாக இருக்கின்றது. ஆனால் ஆப்பிரிக்காவுக்குரிய பெரிய தீவாக இருக்கிறது மடகஸ்கார் தீவு. அதையும் நீங்கள் அடையாளம் செய்ய தெரிய வேண்டும். அந்த மடகஸ்கார் தீவுக்கு வடக்காக சீசஸ் தீவு அமைந்துள்ளது. அதுபோலவே இனி ஆசிய கண்டத்திலே காணப்படுகின்ற தீவுகள் பல காணப்படுகின்றன. ஒரு சிலவற்றை மட்டுமே நான் இங்கே அடையாளப்படுத்தியுள்ளேன். அவற்றிலே நாம் வாழும் நாடான இலங்கையும் ஒரு சிறிய தீவு இங்கே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆசியா கண்டத்துக்கு உரியதான தீவான மாலைதீவுகள் கிழக்கு பக்கமாக, இலங்கைக்கு கிழக்கு பக்கமாக இங்கே காணப்படுகின்றன இந்தோனேசிய தீவுகள். அவற்றிலே சுமாத்ரா, ஜாவா போன்றன காணப்படுகின்றன. அதுபோலவே பிலிப்பைன்ஸ் தீவு, தாய்வான், ஜப்பானிய தீவுகள் என பல தீவுகளை நாங்கள் ஆசியாவுக்குரியனவாக நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். அதுபோலவே இந்த ஆஸ்திரேலியா கண்டத்துக்குரிய அதற்கு அண்மையிலே காணப்படுகின்ற தீவுகளாக தஸ்மீனியா அதனுடைய தென்பகுதியிலே காணப்படுகிறது. அதுபோல இங்காலே ஒரு நாடாக காணப்படுகிறது நியூசிலாந்து. இவையெல்லாம் தீவுகளாக காணப்படுகின்றன. இதுபோலவே இந்த மத்திய தரைக்கடலிலே காணப்படுகின்ற ஒரு தீவையும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம், சிசிலி தீவு. இவையெல்லாம் உலகினுடைய தீவுகளில் நாம் குறிப்பிட்டு கூறக்கூடிய சில தீவுகளை மட்டுமே இங்கே காட்சிப்படுத்தியுள்ளேன். எனவே மாணவர்களே, இந்த தீவுகளில் ஏதாவது 3 தீவுகளை இலக்கமிட்டு அந்த குறிப்பிட்ட தீவொன்றை தெரிவு செய்ய சொல்லித்தான் உங்களுக்குரிய வினாவாக வருகின்றது. குறிப்பதற்கு அவற்றிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும். எனவே இவற்றை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதன் ஊடாகவே குறிப்பிட்டு கேட்கப்படுற தீவை தெளிவாக நீங்கள் அடையாளப்படுத்த முடியும். அடுத்ததாக உலகினுடைய பிரதான கடல்கள் சிலவற்றை நோக்குவோம். உலகிலே பல கடல்கள் காணப்படுகின்றன. அவை முழுவதும் நிலத்தால் சூழப்பட்டு கண்டங்களின் மத்தியிலே காணப்படுகின்ற கடல்களும் காணப்படுகின்றன. அதுபோல் பகுதியளவு நிலத்தால் சூழப்பட்ட கடல்களும் காணப்படுகின்றன. இவற்றை விட சமுத்திரங்களுடன் தொடர்புடைய கடல்களும் காணப்படுகின்றன. இந்த கடல்கள் எந்த கண்டங்களுக்கு இடையில் அல்லது எங்கே அமைந்துள்ளது என்பதை மாணவர்களாகிய நீங்கள் தெளிவாக இனங்காண வேண்டும். அவ்வகையிலே இந்த பிரித்தானியாவுக்கு அண்மையிலே இவ்விடத்திலே காணப்படுகின்ற கடல் வடகடல். அடுத்ததாக வடகடலோடு சேர்ந்து இங்காலே உள்ளுக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த நோர்வே, ஸ்வீடன் நாடுகளுக்கு இடையிலே இந்த இடையிலே காணப்படுகின்ற இந்த கடல் பகுதியை பால்டிக் கடல், சில இடங்களில் போல்டிக் கடல் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக இதிலே நீளத்திலே காட்டப்பட்டுள்ள இந்த கடல் மத்தியதரை கடல். அந்த மத்தியதரை கடல் பகுதியில் இருந்து வடக்காக நீங்கள் இவ்விடத்திலிருந்து இங்கே பார்த்தீர்கள் இருப்பது கருங்கடல். அடுத்ததாக
இங்கே இந்த பகுதியிலிருந்து இங்கே உள்ளே காட்டப்பட்டுள்ளது செங்கடல். அடுத்ததாக இங்காலே கரீபியன் கடல், வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையிலே இந்த பகுதியிலே கரீபியன் கடல் காட்டப்பட்டுள்ளது. அதுபோலவே இந்த வட அமெரிக்காவினுடைய மேல் பகுதி பீபோர்ட் கடல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக கண்டங்களின் மத்தியிலே அமைந்துள்ளது பாருங்க, முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட கடலாக காணப்படுது காஸ்பியன் கடல், ஏரல் கடல் என்பவற்றை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதுபோல் தீமோர் கடல், இந்த இந்தியாவினுடைய மேற்கு பகுதியிலே இடத்திலே காணப்படுகிற கடல் அரேபியன் கடல், அராபிக் கடல் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுபோலவே இந்த இடத்திலே அமைந்துள்ள கடலை ஒகோட்ஸ் கடல் என்று சொல்வார்கள், ஒகோட்ஸ் கடல். அதுபோல் இந்த ஜப்பானிய தீவுகளுக்கு இடையிலே அமைந்துள்ள கடலை ஜப்பான் கடல் என்று அழைக்கப்படுகின்றது. அதுபோலவே இதுல கொரியா காணப்படுது, கொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு நீர்ப்பகுதி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது, அது மஞ்சள் கடல் என சொல்லப்படுகின்றது. அதுபோலவே இந்த சீனாவினுடைய கிழக்கு பக்கம் இருப்பது கிழக்கு சீன கடல், சீனாவினுடைய தெற்கு பக்கத்திலே இருக்கின்ற இந்த பகுதியிலே அடையாளப்படுத்தப்படுவது தென் சீன கடல். ஆகவே இங்கே பல கடல்கள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு மேற்கே காணப்படுகின்ற கடல் என்று கேட்கின்ற போது அராபிக் கடல். அதுபோலவே வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையிலே காணப்படுகின்ற கடல் என்று கேட்கின்ற போது கரீபியன் கடல். பிரித்தானியாவுக்கு கிழக்காக காணப்படுகின்ற கடல் என்று கேட்கின்ற போது வடகடல். இங்கே இதிலே அடையாளப்படுத்தி கேட்கின்ற போது பால்டிக் கடல். இவ்வாறாக கடல்கள் பல காணப்படுகின்றன. இந்த கடல்களை சரியான இட அமைவுகளுடன் நாங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அடுத்ததாக உலகினுடைய மலைத்தொடர்களை நோக்குவோம். உலகிலே பல மலைத்தொடர்களை அடையாளப்படுத்த முடியும். அவற்றிலே வட அமெரிக்காவுக்குரிய மலைத்தொடர்களாக இங்கே காட்டப்படுவது பாருங்கள், வட அமெரிக்காவுக்குரியது ரொக்கி மலைத்தொடர். அதுபோல வட அமெரிக்காவில் இன்னும் ஒரு பிரதான மலைத்தொடர், அதனுடைய கிழக்கு பக்கத்திலே இந்த 50 மேரிகளுக்கு கொஞ்சம் கீழாக அமைந்துள்ளது அப்பலாச்சியன் மலைத்தொடர். அடுத்ததாக தென் அமெரிக்காவிலே காணப்படுகின்ற பிரதான மலைத்தொடர் அந்தீஸ் மலைத்தொடர், தென் அமெரிக்காவினுடைய மேற்கு கரையிலே காணப்படுகின்றது. அடுத்ததாக ஆப்பிரிக்கா கண்டத்தினை நாங்கள் நோக்குகின்ற போது அங்கே பல மலைத்தொடர்கள் உள்ளன. அதிலே வடபகுதியிலே காணப்படுகின்ற மலைத்தொடர் தான் அட்லஸ் மலைத்தொடர். அதுபோல் தென்பகுதியிலே தென்கிழக்கு பக்கமாக டிராக்கன்ஸ்பர்க் மலைத்தொடர் அமைந்துள்ளது. அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஆஸ்திரேலியா கண்டத்துக்குரிய கிழக்கு பக்கத்திலே அமைந்துள்ள பிரதான மலைத்தொடர் பெரிய பிரிப்பு மலைத்தொடராகும். இதுவும் மிக முக்கியமான ஒரு மலைத்தொடராக காணப்படுகின்றது. அதுபோலவே ஆசியா கண்டத்துக்குரிய பல மலைத்தொடர்களையும் நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அவற்றிலே உலகிலே மிக பெரிய மலையாக காணப்படுகின்ற பெரிய உயரமான மலைத்தொடராக காணப்படுகிறது இமய மலைத்தொடர். இங்கே காட்டப்பட்டுள்ளது இமய மலைத்தொடர். அடுத்ததாக அதுக்கு பக்கத்து வடக்காக காரக்கோரம், அதனுடைய மேற்கு பக்கமாக இந்துகுஸ், அதன் கீழாக சுலைமான் மலை. இவ்வாறாக இதிலே பல மலைத்தொடர்கள் குவிந்து காணப்படுகின்றன. அதுபோலவே இந்த இடத்திலே அல்ட்ராய் மலை காணப்படுகின்றது. அப்ப அல்ட்ராய் மலை இவ்விடத்திலே அமைந்துள்ளது. இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கின்ற நீளமான மலையாக காணப்படுகிறது ஜூரல் மலை. இது இவ்விடத்திலிருந்து இவ்விடங்கான நாங்கள் அடையாளப்படுத்த முடியும், அது ஜூரல் மலை. அதுபோலவே இந்த இத்தாலியிலே மத்திய பகுதியிலே அபினைன் மலையும் மேலாக அல்ப்ஸ் மலையும், இங்காலே இந்த பகுதியிலே பிரேனிஸ் மலையும் நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இவற்றை விட இன்னும்
பல மலை தொடர்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஆகவே இங்கே மிக உயரமான மலை என்று கேட்கின்ற போது இமயமலையும், மிக நீளமான தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள மலை என்று கேட்கின்ற போது அந்தீஸ் மலை, ஆப்பிரிக்காவிலே வடக்கிலே அமைந்துள்ள மலை என்று பார்க்கின்ற போது அட்லஸ் மலை, இத்தாலியிலே மத்தியிலே அமைந்துள்ள மலை என்று பார்க்கின்ற போது அபினைன் மலை போன்றவற்றை நாங்கள் அடையாளப்படுத்த தெரிய வேண்டும். இவற்றிலே ஏதாவது ஒரு 3 மலைகளைத்தான் உங்களை அடையாளப்படுத்த சொல்லி வினாக்களுக்கு வருவது. அவற்றை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதனூடாக இந்த பகுதியை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அடுத்ததாக உலகினுடைய முக்கியமான நிலத்தோற்றங்களில் மேட்டு நிலங்களும் சமவெளிகளும் பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இங்கே பச்சை நிறத்தினால் அடையாளப்படுத்தி காட்டப்பட்டுள்ளதெல்லாம் சமவெளிகள். வட அமெரிக்காவிலே பிரதானமான ஒரு சமவெளியாக காணப்படுவது வட அமெரிக்க பெரிய சமவெளி. அதுபோலவே ஐரோப்பாவில் வட ஐரோப்பிய சமவெளி இவ்விடத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறது. அதுபோலவே ஆசியாவில சைபீரியன் சமவெளி இங்கே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே தென்னாசிய பிரதேசத்திலே முக்கியமாக இவ்விடத்தில் காட்டப்படுவது இந்து கங்கை சமவெளி. அதுபோலவே ஆசியாவினுடைய கிழக்கு பக்கத்திலே மஞ்சூரியன் சமவெளி, சீனா பகுதியிலே வட சீன சமவெளி. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவின் தென்பகுதியிலே காணப்படுகின்ற சமவெளி முல்லாபார் சமவெளி. இவ்வாறாக உலகிலே பல சமவெளிகளை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். சமவெளிகளுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது மேட்டு நிலங்களாகும். உயர்நிலங்களிலே காணப்படுகின்ற தட்டியான நிலத்தை தான் மேட்டு நிலம் என குறிப்பார்கள். அவ்வகையிலே உலகிலே பல மேட்டு நிலங்களை நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே மெக்சிகோவில் இருப்பது மெக்சிகோ மேட்டு நிலம். பிரேசிலின் கிழக்கு பகுதியாக இந்த இடத்திலே அமைந்திருப்பது பிரேசிலியன் மேட்டு நிலம். அதுபோலவே ஆப்பிரிக்காவின் இந்த இடத்திலே இருப்பது கட்ரங்கா அல்லது பி மேட்டு நிலம் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த அரேபியா பகுதியிலே இந்த பகுதியிலே காட்டப்படுகின்ற மேட்டு நிலம் அரேபிய மேட்டு நிலம். அதுபோலவே இந்த பாரசீக குடாவுக்கு மேலாக இவ்விடத்திலே குறித்து காட்டுவது ஈரான் மேட்டு நிலம். அவ்வாறே இந்தியாவுக்கு வடக்கே இந்த மலைகள் குவிகின்ற இடத்தில் ஒரு மேட்டு நிலம் காணப்படுகின்றது, பமீர் மேட்டு நிலம். அதுபோலவே இமயமலைக்கு வடக்காக இதிலே இருப்பது திபெத் மேட்டு நிலம். இவ்வாறாக உலகிலே பல மேட்டு நிலங்கள் காணப்படுகின்றன. இந்த மேட்டு நிலங்களிலே மிக உயரமாக அமைந்துள்ள மேட்டு நிலங்களாக இந்த பமீர் மேட்டு நிலத்தையும் திபெத் மேட்டு நிலத்தையும் நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஆகவே இந்த புறவுருவ படத்தினூடாக உலகினுடைய பிரதான சமவெளிகள், பிரதான மேட்டு நிலங்களை நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களே நீங்கள் பார்க்க இருப்பது உலகினுடைய குடாக்கள், விரிகுடாக்களை பற்றி நோக்க உள்ளீர்கள். அவ்வகையிலே பல்வேறு குடாக்களை நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதிலே முதலாவதாக வட அமெரிக்காவிலே இந்த பகுதியிலே காணப்படுகின்ற இந்த குடா விரிகுடா ஹட்சன் விரிகுடா. இங்காலே கலிபோர்னியா இருக்கின்றது. கலிபோர்னியாவுக்கு இடையிலே காணப்படுகின்ற இந்த குடாவை கலிபோர்னியா குடா. இது அண்மையிலே பரீட்சைக்கு வந்த ஒரு விடயம். இந்த குடாவை கேட்கவில்லை, குடா நாட்டை கேட்டார்கள். அவையெல்லாம் மாணவர்கள் நீங்கள் தெளிவாக இங்கே அமைந்துள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோலவே இந்த மெக்சிகோக்கு கிழக்காக இதிலே அமைந்துள்ள இந்த குடா மெக்சிகோ விரிகுடா. அடுத்ததாக இந்த பனாமா கால்வாய் இதுல வருது. பனாமா கால்வாய் இந்த பகுதியில் இருக்கின்றது பனாமா குடா. அதுபோலவே இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தின் இந்த பகுதியில் இருக்கிறது இது கினியா விரிகுடா. அடுத்ததாக ஐரோப்பாவிலே இடத்திலே காணப்படுகின்ற இந்த குடா பிஸ்கே விரிகுடா.
அதுபோலவே இந்த மத்திய தரைக்கடலுக்குள் இந்த இடத்திலே காணப்படுகின்ற குடா வந்து லியான் குடா. அடுத்ததாக இந்த செங்கடல் உள்ளே நுழைகின்ற இந்த வாய்ப்பகுதி, இந்த குடாவை ஏடன் குடா என அழைப்பார்கள். இங்கே அரபிக்கடல் கீழே இருக்கின்றது உள்ளே பாரசீக குடா, இங்கே உள்ள நுழைகிறது நீர்ப்பகுதி. இந்த குடாவை சொல்வது பாரசீக குடா. அதுபோலவே இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலே காணப்படுகின்ற இந்த விரிகுடாவை வங்களா விரிகுடா என அழைப்பர். அடுத்ததாக இந்த தாய்லாந்துக்கு கீழாக இதிலே காணப்படுகின்ற குடாவை தாய்லாந்து குடா என நாங்கள் அழைப்போம், தாய்லாந்து குடா. அவ்வாறே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இதிலே காணப்படுகின்ற குடா ஹாப்பென்ரேரியா விரிகுடா என அழைப்பர். அதுபோல ஆஸ்திரேலியா தென்பகுதியிலே இதிலே காணப்படுகின்ற பெருங்குடா ஒன்று காணப்படுகிறது, அதை ஆஸ்திரேலிய பெருங்குடா என அழைப்பர். இவ்வாறாக உலகிலே பல குடாக்களையும் விரிகுடாக்களையும் நாங்கள் நோக்கியுள்ளோம். இந்தியாவுக்கு கிழக்கே காணப்படுகின்ற முக்கியமான விரிகுடா யார் என்று கேட்கின்ற போது வங்களா விரிகுடா. அதுபோல ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியிலே காணப்படுகின்ற பிரதான குடா கினியா குடா. இவ்வாறு பல குடாக்களை விரிகுடாக்களையும் நாங்கள் இந்த தேசப்படத்தின் ஊடாக அறிந்து கொண்டோம். மாணவர்கள் இந்த விரிகுடாக்களையும் குடாக்களையும் ஞாபகத்தில் வைத்திருப்பது மிக மிக அவசியமானது. அடுத்ததாக உலகினுடைய தொடுகடல்கள் அல்லது கால்வாய்கள் அல்லது நீரிணைகளை நோக்குவோம். இதிலே பல நீரிணைகள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றினுடைய அமைவுகளை மாணவர்களாகிய நீங்கள் தெளிவாக மனதிலே ஞாபகப்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும். உதாரணமாக முதலாவது நாங்கள் பார்க்க போறோம், இந்த ஆசியா கண்டத்தும் ஐரோப்பா கண்டத்துக்கும் இடையிலே காணப்படுகின்ற இந்த தொடுகடலை பெரிங் தொடுகடல் என்று அழைப்போம். ரெண்டு பூகோளத்தில் ரெண்டு பக்கம் சேர்றதுக்கு இடையில இருக்கின்ற அந்த பகுதியை பெரிங் தொடுகடல் என அழைப்போம். அதுபோலவே வட அமெரிக்கா கண்டத்தையும் தென் அமெரிக்கா கண்டத்தையும் ஒரு கால்வாய் ஊடறுக்கின்றது. அதாவது இதில் ஒரு கால்வாய் ரெண்டையும் இணைக்குது. இங்கே இருக்க அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் பசிபிக் சமுத்திரத்தையும் இணைக்குது. அந்த தொடுகடலை பனாமா கால்வாய் என்று சொல்வார்கள். அப்ப இதிலே காணப்படுவது பனாமா கால்வாய், இங்கே காணப்படுவது பெரிங் தொடுகடல், அடையாளப்படுத்த வேண்டும். அடுத்ததாக இதுல இருக்கு இந்த இடைவெளி வந்து கட்சன் நீரிணை. இது கட்சன் குடா முதல் பார்த்த நாங்கள் முதல் உள்ள படத்துல. இங்கால இருப்பது இந்த தீவுக்கும் இந்த இடைவெளியில் இருக்கிறது கட்சன் நீரிணை. அதுபோலவே இந்த கிரீன்லாந்து தீவுக்கு இடையில காணப்படுகின்ற இந்த தொடுகடலை டேவிஸ் தொடுகடல் என அழைப்பேன். இதுல இருப்பது டேவிஸ் தொடுகடல். அதுபோலவே இந்த இங்கிலாந்துக்கு இடையில இதிலே காணப்படுகின்ற இந்த தொடுகடலை ஆங்கில கால்வாய் என்று சொல்வார்கள். இதிலே காணப்படுவது ஆங்கில கால்வாய் இதிலே இருப்பது. அதுபோலவே இந்த மத்திய தரைக்கடல் இதிலே இருக்கு. அவனுடைய இந்த தொடுக்கிற இந்த வாய ஜிப்ரோவால் தொடுகடல், ஜிப்ரோவால் தொடுகடல் என்று அழைப்பார்கள். இந்த வாய், இந்த துறவுகோலே இதுதான், இதுவும் ஒரு தொடுகடல். இவ்விடத்தை தான் சொல்றோம். அடுத்ததாக இந்த மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிற ஒரு கால்வாய் காட்டப்படுது, அது சுயஸ் கால்வாய். அது பேர் சுயஸ் கால்வாய். இந்த மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிற நீரிணை, அந்த கால்வாய் வந்து சுயஸ் கால்வாய். அதுபோலவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நீரிணை காணப்படுகிறது, அதை பாக்கு நீரிணை என்று அழைப்பார்கள். இங்கே இதில் இடமைவு குறிக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே ஆப்பிரிக்காவுக்கும் இந்த மடகாஸ்கர் தீவுக்கும் இடையிலே காணப்படுகின்ற அந்த தொடுகடலை மொசாம்பிக் கால்வாய் என அழைப்பர். அவ்வாறே இதுல இந்தோனேசிய தீவுகளான சுமாத்ரா தீவுக்கும் இந்த மலேசியாவுக்கும் இடையிலே காணப்படுகின்ற இந்த நீரிணை வந்து மலாக்கா நீரிணை கீழாக. அதுபோல ஆஸ்திரேலியா கண்டத்தில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் கீழே இருக்கிற தஸ்மேனியாவுக்கும் இடையிலே ஒரு தொடுகடல் காணப்படுவது பாஸ் தொடுகடல். அவ்வாறு இந்த நியூசிலாந்து தீவின் வடதீவுக்கும் தென்தீவுக்கும் இடையிலே காணப்படுகின்ற அந்த தொடுகடல் வந்து குக் தொடுகடல். இந்த இந்தோனேசிய தீவான சுமாத்ராக்கும் ஜாவாக்கும் இடையில இருக்கிற அந்த தொடுகடலை சந்தா தொடுகடல் என அழைப்பார்கள். அவ்வாறு இதிலே காணப்படுகிறது இது போர்போசா நீரிணை.
இதுல தாய்வான் தீவு இருக்கு, அந்த தீவுக்கு அந்த இடையில இருப்பது. இவ்வாறாக தென் அமெரிக்காவிலும் இதுல போக்லாந்து தீவுக்கும் இங்கால இருக்கிற இந்த இடைவெளி, போக்லாந்து தீவுக்கு இங்கால அந்த இடைவெளி, அந்த தொடுகடலை மகளன் தொடுகடலை நினைப்பார்கள். இங்கே ஹட்சன் நீரிணை, பெரிங் தொடுகடல், பனாமா கால்வாய், மகளன் தொடுகடல், மொசாம்பிக் கால்வாய், பாக்கு நீரிணை, சுயஸ் கால்வாய், ஜிப்ரலோர் தொடுகடல், ஆங்கில கால்வாய், டேவிஸ் தொடுகடல், போர்போசா நீரிணை, மலாக்கா நீரிணை, சந்தாத் தொடுகடல், பாஸ் தொடுகடல், குக் தொடுகடல் ஆகிய தொடுகடல்களை நாங்கள் இந்த படத்திலே நீங்கள் தெளிவாக விளங்கி இருப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, தொடுகடலுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உலகினுடைய பிரதான நதிகளை தேசப்படத்திலே அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அந்த நதிகளினுடைய அமைவுகளை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே முதலாவதாக முழு நதிகளையும் இங்கே குறித்து காட்டவில்லை, ஒரு சில நதிகளை மட்டும்தான் இங்கே அடையாளப்படுத்தியுள்ளோம். அதுல முதலாவது பார்த்தீர்கள் என்றால் இந்த கனடாவின் வடக்கு பகுதியில் இங்கே போய் சேர்ந்து மக்கென்சி நதி. அதுபோலவே இந்த புளோரிடா முனைக்கு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இதுல சேர்றது மிசூரி மிசிசிப்பி நதி. அதுபோலவே இந்த தென் அமெரிக்காவில மிக பிரதான நதியாகவும் பெரிய நதியாகவும் காணப்படுகிறது அமேசன் நதி. இதுல பாருங்கள், அமேசன் நதி. அதற்கு கீழாக இங்கே இவ்விடத்துல கலக்குது பரானா நதி தான். இதுல பரானா நதி மிக முக்கியமானது. அடுத்ததாக நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது உலகிலே நீளமான நதியாக சொல்லப்படுகின்ற நைல் நதி. பாருங்கள், இதுல விக்டோரியா ஏரியிலிருந்து உருவாகி இங்கே மத்திய கடலை அது சென்றடைகின்றது, அது நைல் நதி. அடுத்ததாக இங்கால நைகர் நதியை சொல்லிக் கொள்ளலாம். அதுபோலவே இங்க இருந்து ஊற்றெடுத்து இங்கே முடியுது கொங்கோ நதி. அப்ப இதுல பிரதான 3 நதிகள் நிறைய இருக்கின்றன. 3 நதிகள் உங்களுக்கு தெரியும், நைல் நதி, நைகர் நதி, கொங்கோ நதி. அதுபோல ஆஸ்திரேலியா கண்டத்திலே மிக பிரதான நதியாக காணப்படுவது இங்கே இருந்து ஊற்றெடுத்து இந்த பகுதியிலே முடிகின்றது, அது மரேடாலிங் நதி. குறிப்பாக நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரதான நதி மரேடாலிங் நதி. ஆசியாவிலே நாங்கள் பல நதிகளை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். இங்கே இந்தியாவினுடைய மேற்கு பக்கத்தில் உங்களுடைய வரலாறுகளோடு சேர்ந்த நதி இந்து நதி, கிழக்கு பக்கத்திலே கங்கை நதி. அடுத்ததாக சீனாவிலே முக்கியமாக இவ்விடத்துல குவாங்கோ நதி, சிக்கியாங் நதி. அதுபோலவே இந்த குவாங்கோ நதிக்கு வடக்காக காணப்படுகிற இடத்துல முடியுது அமூர் நதி. அதுபோலவே ஆர்டிக் சமுத்திரத்தில் கலக்கிற பல நதிகள் காணப்படுகின்றன. அதுல ஓப் நதி இதுல போட்டிருக்கு. அவ்வாறு இந்த கஸ்பியன் கடலை வந்தடைகின்ற ஒரு நதி இருக்குது, போல்கா நதி. கருங்கடலை வந்தடைகின்ற பல நதிகள் காணப்படுது. அதுல ஒன்று டன்ஜூப் நதி. இங்கே பாரசீக குடாவை வந்தடைகின்ற 2 நதிகள் காணப்படுகின்றன. வரலாற்றோடு தொடர்பான நதிகள் யூப்ரட்டிஸ் நதி இங்கால இருப்பது, அடுத்த பக்கத்திலே இருப்பது டைக்ரிஸ். அப்ப யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி என்று இந்த 2ஐயும் சொல்வார்கள். அதுபோலவே பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான நதி தேம்ஸ் நதி. இவ்வாறாக பல நதிகள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. உலகிலே மிக நீளமான நதி நைல் நதி, பெரிய நதி என்று கேட்கின்ற போது அமேசன் நதி, ஆஸ்திரேலியாவின் பிரதான நதி என்று கேட்கின்ற போது மரேடாலிங் நதி. இந்து நதி எங்கே கலக்கின்றது என்று கேட்கின்ற போது பாருங்க, அரபிக்கடல்ல கலக்கு. அதுபோல நைல் நதி எங்கே சென்றடைகின்றது என்று கேட்கின்ற போது மத்திய வரைக்கடல். யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி எந்த விரிகுடா அல்லது எந்த குடாவிலே வந்தடைகின்றது என்றால் பாரசீக குடா. நீங்கள் முதல் பார்த்த பாரசீக குடாவினுள் அடைகின்றது. அதுபோலவே இந்த கஸ்பியன் கடலை வந்தடைகின்ற நதி, பிரதானமான நதி இருக்கு வோல்கா நதி என்ன ஒரு நதியும் இருக்கின்றது, யூரல் நதி. அடுத்ததாக இங்கே டன்ஜூப் நதி கருங்கடலில் வந்தடைகின்றது. பிரித்தானியாவினுடைய பிரதான நதி மிக முக்கியமாக தேம்ஸ் நதி. இவ்வாறாக உலகிலே பல்வேறு நதிகள் காணப்படுகின்றன. அவற்றிலே
ஒரு சில நதிகளை அவற்றினுடைய சரியான அமைவுகளுடன் இந்த படத்தினூடாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது உலகினுடைய பாலைவனங்களில் பிரதான பாலைவனங்கள் சிலவற்றை மட்டும் இங்கே நோக்க உள்ளீர்கள். இந்த பாலைவனங்களினுடைய அமைவை சரியாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களானால் உங்களுடைய வினாப்படுற வினாக்களுக்கு இலகுவாக விடையளிப்பீர்கள். பாருங்கள், இதிலே பாலைவனங்களின் பெயர்கள் போடப்படுகின்றது. முக்கியமாக நாங்கள் வட அமெரிக்காவை பார்த்தோம்னால் இதில் இருக்க அரிசோனா பாலைவனம். அதே மாதிரி தென் அமெரிக்காவில் இந்த பகுதியில் இருக்கிறது அட்ரகாமா பாலைவனம். கீழ்ப்பகுதியிலே காணப்படுவது பட்டகோனியா பாலைவனம். ஆப்பிரிக்கா கண்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உலகிலே பெரிய பாலைவனமாக காணப்படுகின்ற சஹாரா பாலைவனம். தென்பகுதியை நோக்கி நாங்கள் செல்கின்ற போது இந்த பகுதியில் இருப்பது நமீபியா பாலைவனம். கொஞ்சம் கிழக்கு நோக்கி இந்த பகுதியில் இருப்பது கலஹாரி பாலைவனம். அடுத்ததாக ஆஸ்திரேலியா, அதனுடைய மேற்கு பகுதியிலே ஒரு பெரிய பகுதி மேற்கு ஆஸ்திரேலிய பாலைவனம் காணப்படுகிறது. பெரும் பகுதியை பற்றி நிற்கின்றது. அதுபோலவே இந்த அரபு நாடுகளின் இந்த பிரதேசத்திலே இவ்விடத்திலே அமைந்துள்ள பாலைவனத்தை அரேபிய பாலைவனம் என்று சொல்வார்கள். இந்தியாவினுடைய பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இந்தியாவில் அமைந்துள்ள ஒரு பாலைவனம் தார் பாலைவனம். அவ்வாறு ஆசியாவிலே இந்த பகுதியில் இருப்பது மன்சூரிய பாலைவனம், அடுத்தது கோபி பாலைவனம். அதுபோலவே இந்த கஸ்பியன் கடலுக்கு இந்த மேல் பகுதியில் இருப்பது துர்கிஸ்தான் பாலைவனம். இவ்வாறாக உலகிலே பல பாலைவனங்கள் காணப்படுகின்றன. இந்தியாவுக்கு அண்மையிலே உள்ள பாலைவனம் என்று கேட்கின்ற போது இந்தியாவில் இருக்கிறது தார் பாலைவனம். உலகிலே பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம். வட அமெரிக்காவில் இருப்பது அரிசோனா. தென் அமெரிக்காவில் 2 இருக்கு, அட்ரகாமா, பட்டகோனியா. ஆப்பிரிக்காவுடைய தென்பகுதியில் இருக்கிற பாலைவனங்கள்ல பிரதானமானது நமீபியாவும் கலஹாரி பாலைவனம். இவ்வாறு உலகினுடைய பிரதான பாலைவனங்களை நீங்கள் அடையாளம் கண்டீர்கள். இவை உங்கள் மனதிலே இருக்கும் என நினைத்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உலகினுடைய பிரதான ஏரிகளை அடையாளப்படுத்த உள்ளோம். உலகிலே எல்லா கண்டங்களிலும் பரவலாக ஏரிகள் பலவற்றை நாங்கள் காணலாம். முழுவதையும் இங்கே காட்சிப்படுத்தவில்லை, ஒரு சிலவற்றை மட்டும்தான் இங்கே காட்சிப்படுத்துகிறோம். அந்த வகையிலே வட அமெரிக்காவில் இதிலே 5 ஏரிகள் ஒன்றாக ஒரே இடத்தில் காணப்படுகின்றன. இந்த 5 ஏரிகளையும் 50 ஏரிகள் அல்லது 50 பாவிகள் என சொல்வார்கள். அந்த 50 பாவிகளில் இந்த பக்கத்தில் இருப்பது சுப்ரியன் ஏரி. இது உலகிலே மிகப்பெரிய ஏரியாக சொல்லப்படுகின்றது. அதற்கு கீழே இருப்பது மிச்சிகன் ஏரி. இந்த பக்கத்தில் கீழாக இருப்பது ஈரி ஏரி. அதனுடைய கிழக்கு பக்கத்தில் இருப்பது ஒன்றாரியோ ஏரி. அதற்கு மேலே இங்கால இருப்பது கியூரன் ஏரி அல்லது ஹூரன் ஏரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த 5 ஏரிகளையும் சேர்த்துத்தான் 50 ஏரிகள் என்று சொல்வார்கள். வட அமெரிக்கா கண்டத்தில் இவ்விடத்தில் இருக்கு. அதுபோலவே வட அமெரிக்காவில் இன்னும் ஒரு பிரதான ஏரி இருக்கு, பெரிய ஸ்லேவ் ஏரி. இன்னும் பல இருக்கு வட அமெரிக்காவில். இதுல 50 ஏரி, ஒரு 6 ஏரி நாங்கள் 6 ஏரிகளை அடையாளப்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக தென் அமெரிக்காவில் மிக உயரத்திலே ஒரு ஏரி காணப்படுகிறது, தித்திகா ஏரி. இதுதான் உலகத்திலே மிக உயரத்திலே அமைந்துள்ள ஏரி, தித்திகா ஏரி. அடுத்ததாக ஆப்பிரிக்காவிலும் பல ஏரிகள் காணப்படுகின்றன. அவற்றிலே இவ்விடத்திலே அமைந்துள்ளது சாட் ஏரி. இங்கே இருப்பது நைல் நதி உருவாகிறது. இங்கதான் விக்டோரியா ஏரி, தங்கானிக்கா ஏரி, மாலாவி ஏரி. இவ்வாறு பல ஏரிகள் காணப்படுகின்ற போது 4 ஏரிகளை ஆப்பிரிக்கா கண்டத்திலே நாங்கள் அடையாளப்படுத்தியுள்ளோம்.
அடுத்ததாக ஆஸ்திரேலியா கண்டத்தில் பிரதான ஏரியாக இந்த அயர் ஏரியை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இன்னும் பல இருக்கின்றன. பிரதானமாக இருக்கிறது அயர் ஏரி. அதுபோலவே ஆசியா கண்டத்தில் பல்காஸ் ஏரி, பால்காஸ் சில இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பைக்கால் ஏரி. இந்த பைக்கால் ஏரி தான் உலகிலே மிக ஆழமான ஏரியாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக உலகிலே காணப்படுகின்ற ஏரிகளில் பிரதான சில ஏரிகளை மட்டும்தான் இங்கே அடையாளப்படுத்தியுள்ளோம். ஆகவே உலகில மிகப்பெரிய ஏரி சுப்ரியன் ஏரி, உலகில் மிக உயரத்தில் அமைந்துள்ள ஏரி தித்திகா ஏரி, உலகிலே மிக ஆழமான ஏரி பைக்கால் ஏரி, ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள பிரதான ஏரி அயர் ஏரி, நைல் நதி ஊற்றெடுத்து ஓடுகின்ற ஏரி விக்டோரியா ஏரி. இவ்வாறாக பல ஏரிகளை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த ஏரிகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மனதிலே இருப்பீர்கள் நினைத்து, அடுத்ததாக உலகிலே காணப்படுகின்ற பிரதான புல்வெளிகளை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அந்த வகையிலே உலகிலே வட அமெரிக்காவில் பிரதானமாக இந்த பகுதியில் இருப்பது பிரேரிஸ் புல்வெளி. இந்த பகுதியில் இருப்பது பிரேரிஸ் புல்வெளி. பிரேரிஸ் புல்வெளியின் அமைவிடம் இருக்கின்ற போது இவ்விடத்தில் நீங்கள் அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும். அடுத்ததாக தென் அமெரிக்காவில் பல காணப்படுகின்றன. இவ்விடத்தில் இருப்பது லானோஸ் புல்வெளி, இங்கே இருப்பது கம்போஸ் புல்வெளி, கீழே இருப்பது இவ்விடத்தில் இருப்பது நீண்ட தூரத்துக்கு இருக்குது பம்பாஸ் புல்வெளி. பிரதான புல்வெளிகள் மட்டும்தான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. லானோஸ், கம்போஸ், பம்பாஸ். அடுத்ததாக இங்கே பெரிய பகுதியிலே காணப்படுவது ஸ்டெப்பிஸ் புல்வெளி. ஸ்டெப்பிஸ். அடுத்ததாக ஆப்பிரிக்காவில் இடத்தில் இருக்கு சவன்னா புல்வெளி. இப்ப சவன்னா புல்வெளியினுடைய அமைவு தெளிவாக நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். அதுபோலவே இந்த தென்பகுதியிலே ஆப்பிரிக்காவினுடைய தென்பகுதியிலே இந்த பகுதியில் இருக்கிறது வெல்ட் புல்வெளி. வெல்ட். அதுபோல ஆஸ்திரேலியாவினுடைய பிரதான புல்வெளி இந்த பகுதியில் இருக்கு டவுன்ஸ் புல்வெளி. அப்ப இதுல உலகினுடைய பிரதான புல்வெளிகள் சிலதை இங்க நோக்கி இருக்கிறீர்கள். பிரேரிஸ், லானோஸ், கம்போஸ், பம்பாஸ், சவன்னா, வெல்ட், டவுன்ஸ், ஸ்டெப்பிஸ் ஆகிய புல்வெளிகள் இங்கே உலகினுடைய பிரதான புல்வெளிகளாக நீங்கள் நோக்கி இருக்கிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் நோக்க இருப்பது உலகினுடைய பிரதான புவித்தகடுகள், பிளேட்ஸ் சொல்வார்கள். புவித்தகடுகளையும் அவற்றுக்கு இடையே காணப்படுகின்ற சிறிய தகடுகள் அல்லது உபதகடுகளையும் இங்கே நோக்க இருக்கிறீர்கள். அவற்றிலே முதலாவதாக நாங்கள் பார்ப்பது பிரதான புவித்தகடுகளை பார்க்கும். பிரதான புவித்தகடுகள் கொண்டு பசிபிக் தகடு, மிகப்பெரிய தகடு இந்த பக்கம் வருது, ரெண்டு பக்கம் வருது. இதுதான் மிகப்பெரிய கவசத்தகடாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது கவசத்தகடு வட அமெரிக்க கவசத்தகடு. மூன்றாவது பிரதான கவசத்தகடு தென் அமெரிக்க கவசத்தகடு. நான்காவது ஆப்பிரிக்க கவசத்தகடு. ஐந்தாவது கவசத்தகடு யுரேசியன் கவசத்தகடு அல்லது ஐரோ ஆசிய கவசத்தகடு என்று முதல் பயன்படுத்தினவர்கள் இப்பகுதியில் இப்ப யுரேசியன் கவசத்தகடு தான் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோலவே ஆறாவது இந்தோ ஆஸ்திரேலியன் கவசத்தகடு. இந்தோ ஆஸ்திரேலியா என்றும் சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்து ஆஸ்திரேலியன் கவசத்தகடு. ஏழாவது கவசத்தகடாக இந்த அண்டார்டிகா கவசத்தகடு. இந்த 7 கவசத்தகடுகளும் உலகிலே காணப்படுகின்ற பிரதான கவசத்தகடுகள் ஆகும். அடுத்ததாக இந்த பிரதான கவசத்தகடுகளுக்கு இடையே சிறிய சிறிய தகடுகள் பல அமைவு பெற்றுள்ளன. அந்த சிறிய கவசத்தகடுகளை அடுத்ததாக நோக்குவோம். இங்கே
வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையிலே இந்த பகுதியில் இருப்பது கோகோஸ் தகடு, இங்கே இருப்பது நஸ்கா தகடு, அதே மாதிரி இந்த உள்பகுதியில் இருப்பது கரீபியன் தகடு இங்கே காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது இந்த இதுல சேர்ற இடத்துல ஸ்கோசியா அல்லது ஸ்கோட்டியாண்டு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருப்பது இந்த ஸ்கோட்டியா கவச தகடு. அதுபோலவே இந்த அரேபிய பிரதேசத்திலே ஒரு சிறிய தகடாக காணப்படுது அரேபியன் கவச தகடு. இவ்வாறாக பல கவச தகட பிலிப்பைன்ஸ் கவச தகடம் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். அப்ப உலகினுடைய பிரதான கவச தகடு 7, அவற்றுக்கிடையே பல உபதகடுகளையும் நீங்கள் இனங்கண்டீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உலகினுடைய அகல நெடுங்கோடுகள் சிலவற்றை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு உள்ளது. அந்த வகையிலே கிடையாக வரையப்படுவது அகலக்கோடு, முனைவுகளை இணைத்து வரையப்படுவது நெடுங்கோடு. இவற்றில் பிரதானமானவற்றை மட்டும் நாங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய தேவை உள்ளது. அவ்வகையில் இதிலே பாருங்கள், அகலக்கோடுகளில் பிரதானமானவற்றை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் மத்திய கோட்டை எடுத்துக்கொள்வோம். சைவர் பாகை மத்திய கோடு, சைவர் பாகையிலே அமைந்துள்ளது மத்திய கோடு. பாருங்க, ஊடறுத்து செல்லுகின்ற இடங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோலவே 23 பாகை வடக்கு அகலக்கோடு, அது வடக்கு பக்கமாக இருக்கிற அகலக்கோடு 23 பாகை கடகக்கோடு. அதேபோல் 23 பாகை தென்னகல கோட்டுக்கு வழங்கப்படுற பேர் மகரக்கோடு. கடகக்கோடு மகரக்கோடு, மத்தியிலே அமைந்துள்ளது மத்திய கோடு, அது சைவர் பாகை. இது ரெண்டும் 23 பாகை. அடுத்ததாக 66 பாகையில வடக்கிலே காணப்படுகின்ற அகலக்கோடு ஆர்டிக் வட்டம். அதுபோல் தெற்கு பகுதியிலே 66 பாகையிலே காணப்படுகின்ற தென் அகலக்கோடு அண்டார்டிக் வட்டம். பிரதானமான அகலக்கோடுகளை நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக பிரதானமான நெடுங்கோடுகளையும் நாங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். மாணவர்கள், இவற்றை நீங்கள் தெளிவாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இதிலே பிரித்தானியாவில் உள்ள கிரீன்விச் நகரத்தை ஊடறுத்து செல்லுகின்ற சைவர் பாகை நெடுங்கோடு அது கிரீன்விச் கோடு, சைவர் பாகை நெடுங்கோடு. அதுபோலவே 180 பாகை நெடுங்கோடு இருக்கு, பொதுவான கோடு. அதை சர்வதேச தேதி கோடு சொல்வார்கள். அதுபோல இலங்கையை ஊடறுத்து ஒரு கோடு வரைந்தோம் என்றால் அது 80 பாகை கோடு தான் இலங்கையை ஊடறுத்து செல்லும். அதை நீங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். அப்ப இந்த அகலக்கோடுகள் நெடுங்கோடுகளை உங்களுடைய தேசப்படத்திலே அடையாளப்படுத்தி பெறும். இப்ப சைவர் பாகை, இதுல சைவர் பாகை என்று போட்டுட்டு என்ன கோடு உங்களை கேட்கலாம். அதுல குறித்து காட்டப்படுவது மத்திய கோடு மகரக்கோடு ஏதாவது போடுவார்கள். அப்ப நீங்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நெடுங்கோடுகள் 2 பிரதானமானவை சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக உலகினுடைய முக்கியமான எரிமலைகளை இங்கே நோக்குவோம். அப்ப இதுல நிறைய எரிமலைகள் இருக்கு. இவற்றிலே சிலவற்றை மட்டும்தான் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட உள்ளேன். அந்த வகையிலே மிக முக்கியமாக இதுல பாருங்க, சிசிலி தீவு, நாங்கள் தீவுகளை குறித்தோம். அதுல இருப்பது எட்னா எரிமலை இதுல இருக்கு. அடுத்ததாக இத்தாலியில இருக்குது விசூவியஸ் எரிமலைகள் குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜப்பான்ல காணப்படுகின்ற பிரதான எரிமலை பிஜூஜிமா எரிமலை இதுல காட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி கோபையும் காணப்படுகிறது. இங்கே இந்தோனேசிய தீவுகள் ஜாவால வடதுல இருக்கு. இந்தோனேசிய தீவுல காரகட்டோவா பிரதானமான எரிமலை, காரகட்டோவா. அது மாதிரி பிலிப்பைன்ஸ்ல காணப்படுவது பினாட்டு போ என்று பினாட்டு போனும் சில இடங்கள்ல குறிக்கப்பட்டுள்ளது. அதே போல இதுல இருக்குது ஐஸ்லாந்து தீவு. அதுல இருக்கின்ற பிரதான எரிமலையாக ஹக்லா எரிமலை சொல்லிக் கொள்ளலாம். பிரதானமானவற்றை மட்டும் சொல்லுகிறேன். அதுபோல இங்கே சென்ட் ஹெலன்ஸ் எரிமலை வட அமெரிக்காவில் இருக்கு. இன்னும் பல நாங்கள் ருவாபெகு, கெமரூன், மவுண்ட்
பேலியன் போன்ற எரிமலைகளையும் நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஆகவே மாணவர்கள், இந்த பிரதான எரிமலைகள் நாடுகளின் இடத்திலே அமைந்துள்ளது என்பதை நீங்கள் அடையாளப்படுத்த தெரிய வேண்டும். அப்ப ஜப்பான்ல பியூஜிமா, பிலிப்பைன்ஸ்ல பினாட்டுப்போ, இந்த இந்தோனேசிய தீவுகள்ல காரக்கட்டோவா, ஐஸ்லாந்துல ஹெக்லா, சிசிலியில எட்னா, இத்தாலியில விசூவியஸ். இவ்வாறு சிலவற்றை நீங்கள் தெரிந்திருத்தல் மிக அவசியமானது. ஆகவே இந்த எரிமலைகளினுடைய அமைவிடங்கள் இந்த படத்தினூடாக நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் உலகப்படம் குறித்தலில் பார்க்க இருப்பது உலகின் அதிகமான சனத்தொகை கொண்ட நாடுகள் சிலவற்றை இங்கே அடையாளப்படுத்த உள்ளோம். எல்லா நாடுகளும் இங்கே குறித்து காட்டப்படவில்லை. அவற்றிலே மிக முக்கியமாக இலக்கமிடப்பட்டுள்ளது. உலகிலே அதிக சனத்தொகை என்ற முதலாவது நாடு சீனா, அடுத்ததாக இந்தியா, மூன்றாவது ஐக்கிய அமெரிக்கா. சனத்தொகை பருமன் அடிப்படையில், அளவின் அடிப்படையில் நாடுகள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு. நான்காவது பார்த்தீர்கள் என்றால், நான்காவது சனத்தொகை கூடின நாடு இந்தோனேசியா, ஐந்தாவது பிரேசில், ஆறாவது பாகிஸ்தான், ஏழாவது நைஜீரியா, 8 பங்களாதேஷ், 9 ரஷ்யா, 10 மெக்சிகோ, 11 ஜப்பான். இது நாடுகள். இதுவே நாங்கள் அதிக சனத்தொகை கொண்ட நகரம் எந்த நாட்டிலே அமைந்துள்ளது? ஜப்பான்ல அமைந்துள்ள டோக்கியோ நகர். உலகினுடைய அதிக சனத்தொகையை கொண்ட முதல் 10-11 நாடு இதில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. சீனா, இந்தியா, ஐக்கிய அமெரிக்கா, இந்தோனேசியா, பிரேசில், அடுத்ததாக பாகிஸ்தான், நைஜீரியா, பங்களாதேஷ், ரஷ்யா, மெக்சிகோ, ஜப்பான் ஆகிய 11 நாடுகள் இதிலே அதிக சனத்தொகை கொண்ட நாடுகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்ததாக உலகின் பிரதான நகரங்கள். இவற்றில் நீங்க பாருங்கள், ஒவ்வொரு கண்டத்திலே ஒவ்வொரு நாடுகளுக்கும் உரிய பிரதான நகரங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒட்டாவா, வாஷிங்டன், நியூயார்க், மெக்சிகோ, பிரேசிலியா, ரியோ டி ஜெனிரோ, கேப் டவுன், இலங்கையில ஸ்ரீஜவர்த்தனபுர கோட்டை, கெய்ரோ, ஹாபுல், புதுடில்லி, ஹாட்மண்டு, திம்பு, டாக்கா, பீஜிங், டோக்கியோ, மாஸ்கோ, பாரிஸ், லண்டன், இங்கே ஆஸ்திரேலியாவில் சிட்னி, ஹன்பரா, நியூசிலாந்துல வெலிங்டன் ஆகிய நகரங்களை நாங்கள் இங்கே நோக்கலாம். அடுத்ததாக உலகிலே கோதுமை உற்பத்தி செய்யப்படும் பிரதான நாடுகள் என்று பார்க்கின்ற போது இங்கே பல நாடுகளை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இது சீனா, இந்தியா, அடுத்தது மூன்றாவதாக ரஷ்யாவும், 4 ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ், அடுத்ததாக கனடா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா ஆகிய நாடுகளை, துருக்கி என்ற ஆகிய நாடுகளை உலகின் பிரதான கோதுமை உற்பத்தி செய்யும் நாடுகளாக நாங்கள் இங்கே அடையாளப்படுத்த முடியும். அடுத்ததாக உலகினுடைய தேயிலை பயிரிடும் பிரதான நாடுகளை இங்கே நோக்குவோம். உலகிலே தேயிலை பயிற்சியில் ஈடுபடுகின்ற பிரதான நாடுகளாக சீனா, இந்தியா, இலங்கை, அதுபோலவே இங்கே கென்யா, உகண்டா, தன்சானியா ஆகிய நாடுகளும், இங்கே இந்தோனேசியாவையும் நாங்கள் உலகினுடைய பிரதான தேயிலை செய்கை நாடுகளாக நாங்கள் குறித்துக் கொள்ளலாம். அதுபோலவே உலகினுடைய நெற்செய்கை பிரதேசங்களை பார்க்கின்ற போது இங்கே நதிகளை அண்டிய பிரதேசங்களிலே உலகிலே அதிகளவான நெற்செய்கை இடம்பெறுவதை நாங்கள் இங்கே நோக்கலாம். முக்கியமாக இங்கே பாகிஸ்தான் பிரதேசம், இந்தியாவிலே இங்கே இந்த பிரதேசம், இலங்கை, அதுபோலவே பங்களாதேஷ் பிரதேசம், அடுத்ததாக மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேசியா, அதுபோல சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளை நாங்கள் ஆசிய பிரதேசத்துக்குரியவையாக சொல்லிக் கொள்ளலாம். ஆசியாவுக்கு வெளியே என்று பார்க்கின்ற போது இந்த ஆஸ்திரேலியாவின் மரேடாலிங் நதி பள்ளத்தாக்கு,
இத்தாலியின் போ நதி பள்ளத்தாக்கு, அதுபோல் ஆப்பிரிக்காவினுடைய நைல் நதி பள்ளத்தாக்கு, இங்கே பிரேசிலினுடைய கிழக்கு கரையோரம், இந்த வட அமெரிக்காவின் சக்கரமண்டோ நதி பள்ளத்தாக்கு பிரதேசம் ஆகியவற்றை நாங்கள் உலகினுடைய பிரதான நெற்செய்கை பிரதேசங்களாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்ப்பது உலகின் ரப்பர் பயிற்சிகை நடைபெறும் பிரதான நாடுகளை இங்கே நோக்க உள்ளோம். உலகிலே முக்கியமாக சீனா, இந்தியா, தாய்லாந்து, இலங்கை, வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் அதிகளவாக உலகில் ரப்பர் பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்ற நாடுகளாக நாங்கள் உலக படத்திலே நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அடுத்ததாக உலகில் பாட்பண்ணை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற பிரதான நாடுகள் சிலவற்றை இங்கே நோக்குவோம். முக்கியமாக இங்கே சீனா, இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதுபோலவே டென்மார்க், ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ, பிரேசில், ஆர்ஜென்டினா ஆகிய நாடுகளை நாங்கள் உலகினுடைய பிரதானமாக பால் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நாடுகளாக நாங்கள் உலக படத்திலே அடையாளப்படுத்த முடியும். அடுத்ததாக இந்த உங்களுடைய வினாப்பத்திரத்திலே எவ்வாறு உலக படம் குறித்தல் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வரும் என்பதை இறுதியாக நாங்கள் நோக்க உள்ளோம். அந்த வகையிலே இங்கே குறிப்பிடப்படும் இடங்கள் எழுத்துக்களினால் அடையாளப்படுத்தப்படும். அந்த விடயங்களில் இருந்து வினவப்படுகின்ற விடைகளை நீங்கள் சரியாக தெரிவு செய்ய வேண்டும். உதாரணமாக கலிபோர்னியா குடாநாடு, இங்கே XY ஆகிய எழுத்துக்கள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றில கலிபோர்னியா குடாநாட்டை குறிக்கும் எழுத்து என்னென்று கேட்கப்படுது. இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா குடாநாடு இது, அங்கே டபிள்யூ என்பது விடையாக அமைகின்றது. அடுத்ததாக அண்மையில் இடம்பெற்ற புவிநடுக்கத்தினால் பெரும் சேதங்களை எதிர்நோக்கிய ஒரு நாடு NOP என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது. அந்த நாடு எது என்று பார்த்தீர்கள் என்றால் துருக்கி நாடு. அடுத்ததாக எதிர்காலத்தில் பொருட்களை கப்பலில் மாற்றி ஏற்றுவதற்கு இந்தியாவினால் கட்டமைப்பதற்கு முன்மொழியப்பட்ட துறைமுகம் ஒன்று இங்கு உள்ளது. அது எங்கே என்று கேள்விப்படுது. அதுல பார்த்தீர்கள் என்றால் RST இதுல இருக்கு. RST இவற்றிலே எதென்று கேள்விப்படுது. இதிலே அந்தமான் தீவு தான் இங்கே விடையாக அமைகின்றது. அது ஆர் என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக பம்பாஸ் புல்நிலம், முதல் புல்நிலத்திலே பார்த்தோம். பம்பாஸ் புல்நிலம் KLM. இதில் பம்பாஸை குறிப்பது நீங்கள் பாருங்கள், பம்பாஸ் புல்நிலம் இங்கே எல் என்ற எழுத்தினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக சிட்னி நகரம், ஆஸ்திரேலியாவின் ஒரு நகரங்கள் வருது சிட்னி நகரம். இதிலே 3 நகரங்கள் போட்டுள்ள. இதிலே சிட்னி நகரம் இதிலே பாருங்கள் டி என்ற அடையாளத்தினால் இவ்விடத்திலே காட்டப்படுகிறது. இந்த அமைப்பிலே தான் மாணவர்களே உங்களுக்கு வினாக்கள் அமைய உள்ளன. எனவே இதுவரை உலக படத்திலிருந்து நீங்கள் கற்ற விடயங்களை மனதிலே இருத்தி நல்ல பருவர்களை பெறுவதற்கு இவை உங்களுக்கு உதவியாக அமையும். எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.